பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஆகஸ்ட் மாத பலன்கள். 2026 ஆகஸ்ட் மாதம் வந்தாச்சு. சில பேருக்கு நிறைய நன்மைகள் நடக்காம எங்களுக்கு சனி பயிற்சி ஆகி குரு பயிற்சி ஆகி எல்லா பயிற்சிகளும் ஆகி எங்களுக்கு எந்த விதமான நல்ல பலன்களும் நடக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்களை நம்ம இப்ப பார்க்கலாம். கோச்சார கிரகங்கள்ல மிதுன ராசியில அந்த செவ்வாய் பயிற்சி ஆகி வருகிறார் 3ஆம் தேதி. அடுத்து அந்த மிதுன ராசியில ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மறுபடியும் 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். குரு பகவான் கடக ராசியில உச்சமா இருக்கிறார். அடுத்து அங்க இருக்கக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இந்த மாதம் முழுமையாக அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் மாத பலன் கணிக்கும் போது பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு பங்கை வகிக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் இந்த மாதத்துல நீச்சமாக இருக்கிறார். நீச்சமாக இருக்கும்போது ஒரு கிரகங்களினுடைய வலிமை குறைந்து செயல்படும். அதே சமயம் அதனுடைய பாவக காரகத்துவங்கள் அதிகப்படியான ஒரு செயலை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பை தான் அந்த நீச்ச கிரகங்கள் குறிக்கின்றன. இந்த நீச்சமாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போறார்? இவர் வக்ர சனியினுடைய பார்வையில இருக்கிறார் இந்த மாதம். இதனால எந்தெந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களும் பெற போறீங்க அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் மாற்றங்கள் உங்களுடைய வருமானத்துல சின்ன ஒரு பொருளாதார நெருக்கடியை கொடுக்கும். அதாவது ஒரு தற்காலிகமான ஒரு நெருக்கடியை கொடுக்கும். நீங்க ஏதாவது ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறீங்க, இல்ல ஏதாவது ஒரு லோன் அப்ரூவல் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தடையும் தாமதமும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். வீடு கட்டுறதுக்கு ஒரு லோன் வந்தாதான் அடுத்த ப்ராசஸ் நடத்த முடியும். ஏன்னா ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க. அந்த அட்வான்ஸை கொடுத்துட்டு லோன் சேங்ஷன் ஆகுமா ஆகாது அப்படின்ற ஒரு பயம் பதட்டம் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல உங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னாலே கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஏன்னா தற்காலிக சில விஷயங்கள் அது நிரந்தர விஷயங்களா மாறாது. ஆனா இந்த கும்பராசி அன்பர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுனாலே நமக்கு அவ்வளவுதான், எல்லாமே காலி நம்ம அப்படின்ற மாதிரியான ஒரு மன பதற்றத்தோடு இருக்கிறாங்க. இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே ரொம்ப போல்டா எல்லா இடத்துலயும் தெளிவான ஒரு சிந்தனையோட நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளோட வாழ்ந்த இந்த கும்பராசி என்பர்கள் கடந்த ஒரு 5-6 வருடங்களாக பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே தவறான சம்பவங்கள், தவறான விளைவுகள், தேவையில்லாத பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயம், இந்த மாதிரியான ஒரு தற்காலிக விஷயங்களுக்கு ஒரு பதற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. நிறைய கும்பராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய வியாதியினுடைய தீவிரம் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா சனி வக்ர சனியாக ரிவர்ஸ்ல வராரு. ஆனா உங்களுடைய ராசிக்கு வரல, மீன ராசிலேயே வக்ர நிலையில இருக்கிறதுனால அந்த வியாதியினுடைய தீவிரம் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டாக் அப்படின்ற மாதிரியா இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்திருக்கு, இப்ப நீங்க எதுவும் இது பண்ண வேண்டிய ஒரு தேவையில்லை, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னா அந்த பதற்றமே பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அடுத்த விதமான சில விஷயத்தை கொண்டு செல்வதற்குண்டான ஒரு அமைப்பை கொடுத்துரும். திடீர்னு இருந்தாப்புல ஒரு மயக்க நிலைக்கு போறது, ஒரு அன்கான்சியஸா இருக்கிறது, இந்த மாதிரியான சில சிச்சுவேஷன்லாம் இந்த மாதம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கைய ஆள் மனதுல எடுங்க. அப்படி எடுத்தாதான் இந்த மாதத்தை நீங்க கடக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல ஏதாவது தேவையில்லாத சில பிரச்சனைகளை மீண்டும் மறுபடியும் சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது. சில பேர் பாத்தீங்கன்னா
வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா அந்த வெளிநாட்டு வாய்ப்புகளை இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம இங்க வீடு கட்டிட்டோம், நம்ம இங்க குடும்பம் இங்க இருக்கு, என்னுடைய 3வது படிக்கக்கூடிய ஒரு குழந்தை இங்க இருக்கு, எப்படி ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுடைய ஸ்கூலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இவங்களுடைய ஃபியூச்சர் லைஃபையே கெடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு எதுக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. அதை தான் நான் இந்த இடத்துல அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப அரிது. சில பேருக்கு ஜாதக ரீதியாக வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட அவங்களுக்கு அதுல தடையும் தாமதமும் வருது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த கும்பராசி என்பர்களுக்கு தானாகவே வெளிநாட்டு வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கும். ஆனா இவர்கள் தன்னுடைய குடும்பத்தை முக்கியத்துவம் கொடுத்து அதை நிராகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கு. அதனால எதுக்கு நீங்க ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்க கூடாது அப்படின்றத முதல்ல நீங்க தெரிஞ்சு வச்சுட்டு சில விஷயங்களுக்கு முடிவெடுக்கிறது நல்லது. அதே சமயத்துல இந்த காலகட்டம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய தகப்பனார் வழி உத்தியோகம், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல யாருக்கா ஒருத்தருக்கு அந்த அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துல கிடைக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகம். நீங்க தேர்வு எழுதி நீங்க விஷயம், அதாவது நீங்க நல்லா பாஸ் பண்ணி யாருக்காவது காசு கொடுத்து இந்த மாதிரியாக எல்லாம் வராது. உங்களுக்குன்னு அந்த ஒரு தலையில எழுதிருக்கு, உங்களுக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தலையெழுத்து அப்படின்றது இந்த மாதத்துல இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள். இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னுடைய கணவன் மனைவி ரீதியான சில பிரச்சனைகள் மீண்டும் உருவாகுவதற்குண்டான ஒரு நேரம். இப்பதான் மழை அடிச்சு ஓஞ்ச மாதிரி, ஒரு புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ்றோம், திரும்பியும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துடக்கூடாதே அப்படின்னு ஒரு பயத்திலேயே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் முழுமையாக வருவதற்குண்டான ஒரு நேரம். ஏன்னா இந்த ராசியினுடைய 8ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். சுகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துல போய் நீச்சமாக இருக்கிறதுனால பெண்கள்னால ஆண்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும். மேக்சிமம் கணவருக்கு மனைவியால சில தொந்தரவுகள் அப்படின்றது இருக்கும். மறுபடியும் முருங்கை மரம் ஏறின கதையாக திரும்பியும் சந்தேகம், திரும்பியும் ஒரு தேவையில்லாத வாக்குவாதம், திரும்பியும் உன்னோட வாழ முடியாது, இப்படி எல்லாம் அந்த எதிர்மறையான பேச்சுகள் அப்படின்றது இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு தற்காலிக சூழ்நிலை ஆகஸ்ட் மாதம் வரைக்கும். அதனாலதான் சொல்றேன், ஒரு தற்காலிக சூழலை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. ரொம்ப மனசுல ஆழமாக ஒரு நம்பிக்கையை வைக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதுதான் நடக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கைய அடி மனதுல விதைச்சிருங்க. அது விதைச்சிட்டீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா தற்காலிக கோச்சார கிரகங்கள் தான் உங்களை வான்னு கூப்பிடுறது பிரச்சனைக்கு. அப்படி நிரந்தரமா பிரச்சனை வரணும்னா உங்களுடைய தசாபுத்திகள் மட்டும்தான் பிரச்சனையை கொடுக்கணும். தற்காலிக பிரச்சனைகள் எல்லாமே இந்த கோச்சார கிரகங்களினுடைய தொந்தரவுகள் தான். அதனால அதுக்கு இது பண்ணாம நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கும்போது எந்த விதமான ஒரு தொந்தரவுகளும் வராது. அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரம், அடுத்து சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கடன் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், அதாவது தொழில் ரீதியான கடன் வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரம். சிசிலாம் அதிகமா போடுவீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பேங்க்ல ஏதாவது ஒரு சொத்துக்களை அடமானம் வச்சு நீங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு நேரம். இதெல்லாமே இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தான் இந்த சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய வெளிநாட்டு சில விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்துறது நல்லது. இங்க மட்டும் நீங்க தொழில் செஞ்சா பத்தாது, வெளிநாட்டிலையும் வெளியிலையும் அவுட் சோர்ஸ் எடுத்து தொழில் செய்யறதுக்கு உண்டான சில முயற்சிகளை தேடுங்க. அதற்குண்டான ஒரு பேஸ்மெண்ட் தான் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்துல போட போறீங்க. இதை எந்த அளவுக்கு நீங்க முயற்சி செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு, கும்பராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நடக்க போகுது. இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். நான் முதல்லயே சொன்ன மாதிரி கோச்சார கிரகங்கள்
நம்மளே பிரச்சனைக்கு வான்னு இழுக்கும். ஆனா தசாபுத்திகள் தான் நம்மளே நிரந்தர தன்மைக்கு இழுத்துட்டு போகும். அந்த தசாபுத்திகளினுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க. ஏன்னா குழந்தைகளுக்காக போராடக்கூடிய நபர்கள் நம்ம கும்பராசி என்பர்கள். அந்த குழந்தைகளினுடைய வாழ்க்கையை பறிகொடுத்து இன்னைக்கு ஒரு தனிமரமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களும் இன்னைக்கு இந்த கும்பராசி என்பர்கள் தான். அதனுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்குமா அப்படின்ற ஒரு வலிமை இழந்து இருக்கிறீங்க. கண்டிப்பாக தீர்வுகள் ஜோதிட ரீதியாக கொடுக்க முடியும். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.